வடகாடு வர்சஸ் வலதாடிப்பட்டி. ஸோ வலதாடிப்பட்டி பிஎன் ஸோ சஜித் அவங்களோட நேட்டிவ். ஸோ மேட்ச்சுக்கு 4 ஓவர். ஓடி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் இருக்குது தர்மா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தருண். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் ஷாட் தெளிவாக ஆடி இருக்காரு தர்மா. பேட்டில் இருந்து தர்மமே இல்லாத ஒரு பவுண்டரி நல்லா ஆடி இருக்காரு. ஸ்டார்ட் வித் பவுண்டரிங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல போட்டு போயிருக்காரு. சாஸ்திரி ஆன் ஸ்ட்ரைக். தேர்ட் ஒன் போர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. இழுத்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஸோ பேட்ஸ்மேன் ஃபுல்லாக இந்த பக்கம் மறுகி எக்ஸ்ட்ரா கவரில் ஆடுறதுக்கான ஒரு பிளான். அதுக்கு டைமே கொடுக்காத பந்து ஒயிட் கோட்டை உரசி போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் குத்துன இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாலும் ஸ்விங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபேஸ் அண்ட் ஸ்விங் நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் டன் டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் வர்ற விட்டு பலார்னு சாருங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் குத்துன இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா கம்பேக்ட் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா போட்டிருக்காரு. முதல் ஓவருக்கு 2 பவுண்டரி ஒரு சிங்கிள்னு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் வசந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுவிட்ச் தெளிவாக ஆட்டாருங்க. ஒரு பவுண்டரி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஆள் இல்லாத திசையில் இந்த ஓவர்லையும் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்திருக்காரு. காலில் பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லெக் பையில் ஒரு சிங்கிள். பாலோட ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் பண்ண முடியுதா ஃபீல்டர்? 3 பேர் முக்கோணமாக ஒன்று கூடி ஒரு ஃபீல்டர் எடுத்து பாஸ்ட்டாக அடிச்சாங்க. எக்ஸலன்ட் த்ரோ. சூப்பராக அடிச்சிருக்காரு த்ரோவை. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப வந்துருச்சுன்னு சொல்லலாம். இங்கே அடிக்கிறாங்க பார்த்தா வெரி க்ளோஸ். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் 2வது ரன்னும் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. நல்ல டேக் அண்ட் விக்கெட் இழக்கிறாங்க. ஓனி பேட்ஸ்மேனா வந்த சேஷாஸ்திரி அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்க வச்சுக்கணும். 3வது ஓவர் பட பிஎம் சஜித் வந்திருக்காரு. ஃபுல்லாக மறுக்கி வந்தாலும் எக்ஸலன்ட் டெலிவரிங்க. நல்லா போட்டு ஒரு டாட் பால். அவளோட செகண்ட் ஒன் வாட்டர் கீப்பிங் நல்லா கீப்பிங் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பேக்கப்பில் அடித்தாங்க. அங்கேயும் அடிக்க முடியலங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. இந்த பால் மொத்தமாக 2 ரன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக த்ரோ அடித்தாலும் அடுத்தடுத்து பேக்கப் கரெக்டாக பண்ணிட்டாங்க. 3வது ரன்னும் ஓடிட்டாங்களா விக்கெட்டுங்க. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். அன்வாண்டர் ரிஸ்கி ரன் ஓடி விக்கெட் இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரகு உள்ள இருந்ததுனா கண்டிப்பாக மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்பில் சொல்லிட்டாருங்க. எங்கள் அஜித் முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் விக்கி வந்திருக்காரு. அஜித் விக்கி நல்ல ஒரு டாட் பால். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் பாஸ்ட் ஆடிருக்காங்க. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வெரைட்டி பால் ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி. 3 ஓவருக்கு 25. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பிரபா வந்திருக்காரு. வெரைட்டி ஆடிருக்காரு. அங்கே பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாங்க. 2வது ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 3வது ரன்னு பார்த்தா எஸ் அங்கே ஓட்டாங்க. 3 ரன் நல்ல எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர் இருந்து. செகண்ட் ஒன் இந்த முறை மறிச்சு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல தாண்டி போகுதா? போயிடுச்சுங்க. இங்க யாரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தேவையான ஆரை கொண்டு வந்திருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் பாலுக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து அடிப்பாரா இல்ல ஒரு ரன் போதும். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க பிகைண்ட் ஸ்டம்ப்ல இது கண்டிப்பா தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். பவுண்டரி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு. அக்ராஸ்ல போயிருக்கு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 ஓவர் கடைசி ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திக்கிருக்கான்னு சொல்லலாம். எங்க லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் புல்டாஸ். இதுவும் கேப்ல கவர்ஸ்ல போயிருக்குங்க. பவுண்டரி. கடைசி ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க. 2 6 2 4 ஒரு 3 கிட்டத்தட்ட 23 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 50 ஓட்டங்களை இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 48 அடிச்சிருக்காங்க.
இன்னிங்ஸ் 49. போன மேட்சை போலவே கோயின்சிடென்ஸாக 4வது குவார்டர் ஃபைனலுக்கும் 4வது போல் டிசைடர் இருக்கும். ஸோ அதே ரன் வந்திருக்கு. ஓனி பேட்ஸ்மேனாக செகண்டில் இருக்க போகிறது பிஎம் அஜித், நான் சைக்கிளில் தருண். முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பாலாஜி. ஸோ அதிகமாக ஸ்டெப் எடுக்காமல் ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா போடக்கூடிய போலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பவுல், எக்ஸலண்ட் டெலிவரி, யாக்கிங்லேருந்து நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே டாட் பால், ஸ்டார்ட் வித் டாட் இங்கே பாலாஜி. செகண்ட் ஒன் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 2 ஃபீல்டரையும் தாண்டி போயிருக்கு. அஜித் பேட்லேருந்து வந்தால் முதல் பவுண்ட்ரி, செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே அஜித். பாலோட தேர்ட் ஒன் பேட்டில் நிற்கான்னு பார்த்தா இருந்துச்சு. இங்கேயும் விக்கெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், குயிக்கராக வந்துட்டாங்க. மணி பேட்ஸ்மேன் வந்தால் தருண் ஆன் ஸ்ட்ரைக். லாப்டர் நாளாக பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. நல்ல ஸ்டாப்பு, டேரக்ட் ஆசாருங்க. வாட் அ த்ரோ இங்க, சூப்பர் ஃபீல்டிங் எஃபோர்ட்டு, கரெக்டாக அடிச்சிருக்காரு டேரக்ட் கிட்டேங்க விக்கி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிருக்கான ட்ரை, பேட்டில் பல்ல டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலாஜி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க. அகைன் ஒரு டேரக்ட் கிட்டு. யாருங்க இவர், இந்த ஸ்டெம்புக்கும் அவர் கைக்கும் காந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கிற 2 த்ரோவும் டேரக்ட் கிட்டு தெளிவாக ஸ்டெம்பில் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கி கீயாக இருந்திருக்காரு ஃபீலிங்கில் அந்த டீமில். இங்கே முதல் ஓவருக்கு 5 ரன், 2 விக்கெட் கையிலேருந்து. செகண்ட் ஓவர் பட சுபாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சு ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். நல்ல டேக் ஆன், முதல் பந்தே விக்கெட். ஆட்டமில் இந்த வெளில நடக்க வச்சிருக்காரு சுபாஷ், விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் பிரபா. அப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் அப்டி ஏக்கர் வித்து கொடுக்காத பந்தை நல்லா அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் கவர்ஸில். அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்களா, முடியலைங்க. பால் வரைக்கும் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டாப் டச் ஆகிருக்கு. கீப்பர் பிரபா நல்லா டேக் ஆன், அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வலதாடிப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஆட பார்த்தாரு, செகண்ட் லைனில் போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் 4 டெலிவரி, 1 மோர் டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலோட ஓவர் முடிவு கொண்டு வந்துருக்காங்க. 2 ஓவருக்கு 11. மேட்சுக்கான 3வது ஓவர் பட ரகு வந்திருக்காரு, சப்போர்ட் பண்ணி போய் ஆட பார்த்துருக்காரு. பால் குத்தி டிபேட் ஆகி வர பொறுமையாக பிடிச்சிருக்காரு கீப்பர், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டம்பில் எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க, விக்கெட். பேக் டு பேக் 2 வைடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் பாலாஜி விரட்டி பாலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டு பிடிக்க பார்த்தாரு. பந்து பவுண்ட்ரி போயிடுச்சா, போகலன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபீல்டரும் வந்திருக்காங்க, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் 4 டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சாருங்க, செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க, 6. அலட்சியமாக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர். சூப்பராக நினச்சிக்கண்ணா லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்டில். தாண்டி போயிருதா, போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் கடைசி 2 பந்தையும் 6ஆக மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் வரட்டி போய் சூப்பராக அடித்தாருங்க கவர்ஸில். பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. ஸோ 6-4ன்னு கடைசி நேரத்தில் நல்லா அடிக்கிருக்காங்க இங்கே வலதாடிப்பட்டி. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 2 ரஸ் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிடலாம் பார்த்தா சுபாஷ் ஃபீல்டர் மாறிட்டாங்க. பாலோட 4th ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க. 1 மோர் 6க்கு வாய்ப்பாக செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. 6 போயிருக்குங்க. ஒரு மாதிரி கடைசி ஓவர் சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இங்கே. 5th ஒன் முக்கியமான பால், மேட்ச் பால். இந்த முறை அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிக்கலன்னாலும் பிடிச்சாலும் மேட்சை கைக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் 2 ரன் விட்டாங்க. கடைசி ஒரு பாலுக்கு 11. லீகல் டெலிவரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே. சரி விக்கெட்டுங்க. ஸோ மேட்சை வின் பண்ணி 4வது ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறாங்க இங்கே வடகாடு. வெல் பிளேடு. ஒரு பக்கமாக பிரபா தனி ஒருவனா போராடி மேட்சை எடுத்து போய்க்கிருந்தாரு.